லாஸ்ட் எபிசோட்ல அந்த பொண்ணு கை கட்ட அவிழ்த்து விட்டுட்டு சாம்பு கிட்ட விஷம் கலந்த கோப்பைய கொடுத்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 5. அந்த சமயத்தில் தெய்வ சங்கல்பமாக அறைக்கு வெளியில் முண்டன் அந்த பெண்ணை அவசரமாக அழைக்கவே தன் கையில் இருந்த கோப்பையை வைத்துவிட்டு அவன் வேகமாக வெளியே சென்றான். சாம்பு உடனே தன் கையில் இருந்த கோப்பையை கீழே வைத்துவிட்டு கீழே இருந்ததை அவன் எடுத்துக் கொண்டான். அடுத்த நிமிஷமே அந்த பெண் மறுபடியும் உள்ளே வந்து நடந்ததை சற்றும் அறியாதவளாக கீழிருந்த கோப்பையை கையில் எடுத்துக் கொண்டாள். இன்னும் சாப்பிடவில்லையா? நான் சாப்பிடுகிறேன் பாரும் என்று கூறிக்கொண்டே மடமடவென்று அவள் அதை குடித்தாள். சாம்புவின் இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. என்ன நேரிடுமோ என்ற திகில் அவனை பற்றி கொண்டது. அடுத்த நிமிஷமே அந்த பெண் அப்படியே கீழே சுருண்டு விழுந்தாள். ஆஹா, இந்த பானத்தை அருந்தி இருந்தால் நாமும் இப்படித்தானே விழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தபோது சாம்புவுக்கு கால்கள் எழும்ப மறுத்தன. அங்கே நின்றிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அபாயம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. அவள் கையில் இருந்த ரிவால்வரை பிடுங்கிக் கொண்டு ஜன்னல் வழியாக இறங்கி சாம்பு கேட்டை வந்தடைந்தான். பாடா, பிழைத்தோம் என்று சாம்பு ஒரு பெருமூச்சு விட்டான். அதே நிமிஷம் அவன் கையை பலமாக ஒரு போலீஸ்காரன் பிடித்தான். என்னப்பா இங்கே வந்த என்றான் அவன். இந்த தடவை அகப்பட்டுக் கொள்வதில்லை என்று சாம்பு தைரியமாக எண்ணியதுடன் கைத்துப்பாக்கியையும் உபயோகிக்க துணிந்து விட்டான். அதில் கிளிக்கின்ற சப்தம் கேட்டது. ஆனால் அந்த போலீஸ்காரன் ஏனோ செத்து போகவில்லை. சாம்புவை இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு பங்களாவுக்குள் தள்ளி கொண்டு போனான். ஐயோ, மறுபடியும் அந்த பிசாசுகளிடமா? வேண்டாமப்பா என்று சாம்பு குமரினான். வீட்டின் நடுஹாலில் அந்த மனிதர் உட்கார்ந்திருந்தார். இந்த பேர்வழி உங்கள் வீட்டிலிருந்து ஏறி குதித்து வெளியே ஓடினார். நான் தான் பிடித்து வந்தேன் சார் என்று போலீஸ்காரன் அவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தான். ஐயோ போலீஸ்காரரே, நாம் இங்கிருந்து ஓடி போய் விடுவோம். இவன் கொலைகாரன், உமக்கு தெரியாதா? இந்த வீட்டிலே கொலை செய்து உடலை போட்டு வைத்திருக்கிறான். நம்மையும் கொன்று விடுவான் என்று அலறினான் சாம்பு. சும்மா இரு என்று போலீஸ்காரன் அவன் கையை ஒரு முறுக்கு முறுக்க சாம்பு ஓய்ந்தான். அந்த மனிதர், அடடே, சித்தப்பா எப்படி தப்பித்துக் கொண்டார்? இப்பத்தானே மாடி அறையிலே தள்ளி கதவை சாத்தினோம் என்றார் சாம்புவை பார்த்து. இவர் உங்கள் சித்தப்பாவா என்று கேட்டார் போலீஸ்காரர். என்னங்க, கொலகாரனுக்கு சாம்பு சித்தப்பாவா? இது என்ன புது கதை? நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.